ஆனால் டெல்லியை பொறுத்தவரை நான் எப்படி பார்க்குறேன்னாங்கன்னா, அந்த குண்டு வெடிப்பு நடந்த நாளுக்கு 3 நாட்களுக்கு முன்பே எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சு டாக்டரை கைது பண்ணுறாங்க, அமோனியம் நைட்ரேட்டை கையில் பிடிக்கிறாங்க, AK-47 ரெக்கவர் பண்ணுறாங்க. அப்போ இந்த சம்பந்தப்பட்ட நபர் டெல்லியை பொறுத்தவரை அது பேனிக் அட்டாக்காக அவர்கள் குறித்த நாளை விட முன்பாக இந்த அட்டாக் நடத்தி இருக்கிறாங்க. ஏன்னா குறித்த நாளை பொறுத்தவரை அவங்க பல இடத்துல நடத்தின 3 கார். நேற்று பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் பிளான் டெல்லியில் 3 இடத்துல காரை வைக்கணும். ஒரு I-20, ஒரு 3 கார், ஃபோர்டு, இன்னொன்று பிரெஸ்ஸா, 3 காரை 3 இடத்துல வச்சு வெடிக்கணும். அப்புறம் ஒரு 4 நபர்கள் AK-47 வச்சு பல பேருக்கு சுடணும் அப்படிங்கறது அவங்க பிளான். ஸோ குண்டு I-20 கார்ல வெடிக்க வச்சுட்டாங்க. பேனிக் ஆகி அதை முன்பே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அந்த கார் மாட்டிருன்னு. நேற்று ஃபோர்டு காரை பிடிச்சிட்டாங்க. அந்த 2வது காரை பிடிச்சிட்டாங்க. நீங்க 3வது காரை தொலாகிட்டு இருப்பதாக டிவியில் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதே நேரத்தில் அந்த AK-47 பிஸ்டல் அதையும் ரெக்கவர் பண்ணிட்டாங்க.